சைக்ளோன் ஃபெராங் 2015 ஒக்கி புயல், கஜா புயல், ஃபெராங் இதெல்லாம் பயங்கரமான பாதிப்பு கொடுத்த புயல்கள். இல்லை, ஃப்ளட்ஸ் தனியாக, புயல் இல்லாமல் ஃப்ளட் வந்தது, அது தனியாக பாதிப்பு. அப்புறம் கடுமையான வறட்சி. 2017 520 விவசாய மக்கள் டெல்டா ரீஜனில் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய வறட்சி ரொம்ப பெரிய பேசப்படாது. 2019 சென்னையோட தண்ணி அந்த கட்டுப்பாடு 0 சிட்டி டிக்ளேர் ஆகிறது மறந்துட்டோம். இப்போ இந்த காணொலி எதுக்கு போடுறேன்னா, டிஎம்கே நினைச்சாலும் சரி, பிஜேபி நினைச்சாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாலும் சரி, இதுக்கு மேலே கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டை யாருனாலையும் நிறுத்த முடியாது. வெள்ளம், ஃப்ளட்டு கிட்டு வந்துட்டே இருக்கும். அன்பிரசிடென்டட் ரெயின்ஃபால் 100 வருஷத்தில் வரல, ஹிஸ்டரி உடஞ்சி போச்சு, இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு, இது வந்துட்டே இருக்கும். பட் ஸ்டேட்டும் சரி, சென்ட்ரலும் சரி, என்ன பெரிய தப்பு பண்றாங்க? என்ன தப்பு பண்றாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டை தாக்கு பிடிக்கிறதுக்காக ரொம்ப சீரியஸான அட்டென்ஷன் தேவைப்படுது, ரொம்ப சீரியஸான ஒர்க் தேவைப்படுது, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்கணும்னு தேவைப்படுது. சில எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம் உங்களுக்கு. இப்போ என்னன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் செலக்ட் பண்ணிருக்குல்ல, கண்டிப்பா அது அடானிக்காக பிஜேபிக்கு வேணும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு கூடயே போகுது, டிஎம்கே கவர்மெண்ட் அது கூடயே போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப ஈஸியா 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் இருக்கிற நிலப்பரப்புல அங்க இருக்கிற ஏரிகள் எல்லாம் நாசம் பண்ணிடலாம். டோட்டல் 10,000 12,000 ஏக்கர் ப்ராஜெக்டோ, அதுல 25 to 30% வந்து வாட்டர் பாடி இருக்கு. பட் ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. இதுக்கு ஒரு சட்டமும் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், லேண்ட் கன்சாலிடேஷன் ஸ்கீம். பிரைவேட் ஆளுங்கெல்லாம் ஏரியெல்லாம் எடுத்துக்கலாம், பிரைவேட் ஆளுங்க ஏரி எடுத்து காம்பன்சேட்டுக்கு அங்க பண்ணிக்கலாம், இங்க பண்ணிக்கலாம், ஏதோ கதை போடுறாங்க. பாஸ், இப்படியெல்லாம் நடக்காது. இப்படியெல்லாம் சார், எங்க சேலத்தில் ஒரு மூக்க நெறின்ட்டு ஒரு ஏரி இருக்குங்க, ரொம்ப அசிங்கமா இருந்தது. அம்மாப்பேட்டை ஏரியும் ரொம்ப அசிங்கமா இருந்தது. ரெண்டையும் கஷ்டப்பட்டு எடுத்தேன். மக்களோட பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன், பயங்கரமான ஃபினான்ஷியல், வாலண்டியரிங், ரொம்ப கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஏரியை சூஸ் பண்ணி நாங்க கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருந்தோம். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல ஏரி எடுத்துட்டாங்க. எடப்பாடி எடுத்தாரு, ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டாலின் அதை கண்டினியூ பண்ணாரு. டிஎம்கேயும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, எல்லாம் ஒரே போக்கில் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும். அப்போ இந்த ஏரியை எடுத்துட்டாங்க. எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி அதை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய காணொலியும் போட்டிருக்கேன். அது பெருசா வைரலா போல, எதுவுமே போல. திருப்பி வேணா போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஏரி இருக்கு, அது மேல குப்பைமேடு இருக்கு, இன்லெட் சேனல் இருக்கு, குப்பை ஃபுல்லா இருக்கு, பணம் கைக்கு வந்துருச்சு, அதுக்கு செலவு பண்ணாம கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க, வாக்கிங் பாத் போட்டுட்டு இருக்காங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரங்களாடா நீங்களாம். பாஸ், நான் திரும்ப சொல்றேன், கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டை யாருனாலும் நிறுத்த முடியாது. இதுக்கு மேல இப்படிதான் பெய்யும், இப்படிதான் வரும், இப்படிதான் வறட்சி அடிக்கும். சரிங்களா? வறட்சி கடுமையா இருக்கும், வெள்ளம் கடுமையா இருக்கும், அனைத்தும் கடுமையா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்ல இருக்க போது. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, நீத்தி ஆயோக் முன்னாடி ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் பிளான் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். அதுல என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, தமிழ்நாடு நிறைய பாதிப்பு இருக்குனால எங்களுக்கு ஃபண்ட் நிறைய வேணும், அந்த பாதிப்பெல்லாம் மீட் எடுக்கணும். கரெக்ட், பாதிப்பு வந்தா மீட் எடுக்கிறதுக்கு ஃபண்ட் வேணும். பட் அதே பிளான்ல என்ன சொல்றாருன்னா, ஃபாரஸ்ட் எக்காலஜிக்கு எங்களுக்கு ஃபண்ட் கம்மி பண்ணிக்கோங்கிறாரு. அது எதுக்கு சார்? அது எப்படி முடியும்? ஜெயரஞ்சன் சார் இருக்காரு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல, அவர் எக்ஸ் வைஸ் சேர்மனா இருக்காரு, ஸ்டாலின் மிஸ்டர் சேர்மனா இருக்காரு. அதுல நிறைய சிவிக்ஸ் சொசைட்டி பிளேயர், சுல்தான் இஸ்மாயில் அவங்க எல்லாம் இருக்காங்க. அது ஒரு பிளான் கொண்டு வருது. ஹீட் அடிக்குது, ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு, பிரிட்டிஷ் கமிஷன் ஸ்பான்சர் பண்ணி ஒரு பிளான் வருது. ரொம்ப அதிகமா ஹீட் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணும்? சிமெண்ட் கூடாரம் எல்லாம் கட்டணும் பஸ் ஸ்டாப் பக்கத்துல. ட்ரீ பத்தி ஒரு வார்த்தை இல்ல, மரம் பத்தி ஒரு வார்த்தை இல்ல. சார், மைக்ரோ பிளானிங் வேணும் சார். சார், உங்களோட தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓடை சரியாக வேண்டும். அங்க தண்ணி ஓடுதோ இல்லையோ, 10 வருஷம் கூட தண்ணி ஓடாம இருக்கும், டக்குன்ட்டு 11வது வருஷம் தண்ணி ஓடும், வரும், பெரிய வெள்ளம் வரும். வறட்சியா இருந்தாலும் சரி, ஒரு ஓடை மேல குப்பை கொட்டி வச்சிருக்கோம், ஒரு ஏரியில குப்பை கொட்டுறோம், கடலுக்குள்ள குப்பை கொட்டுறோம், ஆத்துக்குள்ள குப்பை கொட்டுறோம். இவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு போச்சு, எல்லா பக்கம் பிளாஸ்டிக் மேய்து. அப்படி முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் வேணும். நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளான் வரல,
அதுக்கு எதுவுமே பண்ணல, இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. இல்ல உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு ஒரு ஊரை முழுக வைக்கிறீங்க. ஏன்னா கான்கிரீட் அவ்வளவு செலவு பண்றீங்க. எங்க செலவு பண்ணுமோ அங்க பண்ணுங்க சார், எங்க பண்ணுமோ பண்ணுங்க. பெரிய பில்டிங் எல்லாம் பார்க்காதீங்க. பள்ளிக்கரணை மாஸ்லாண்ட் எல்லாம் இந்நேரம் திருத்தி இருக்கணும். பெரிய வேலை இல்ல, ஒரு வருஷத்துல திருத்திடலாம். அது திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட் கொண்டு வந்துடலாம். பட் கொண்டு வரணுமா? கண்டிப்பா கொண்டு வந்தாகணும். நீங்க தாங்க மாட்டீங்க. இயற்கை பேரழிவெல்லாம் உங்களோட 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் டெவலப்மெண்ட்டை முழுங்கிடும். நீங்க 1000 கோடி செலவு பண்ணிருப்பீங்க, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி செலவு பண்ணிருப்பீங்க. ஒரு அடி டே வாடா அடிக்கிறேன்டா ஒன்னு ஒரே அடி தான் முடிஞ்சிடும். ஸோ பாஸ் ரொம்ப தெளிவா இருங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா எனக்கு தெரியும். we have got caused a lot of damage. அது யாரும் சொல்ல. நீங்க உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு இவ்வளவு பெரிய மழை வரப்போகுதுன்னா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுல எனக்கு டவுட் இல்லை. பட் எவ்வளவு அதோட இம்பாக்ட கம்மி பண்ண முடியுமோ, எவ்வளவு டேமேஜை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதுக்காச்சும் வேலை செய்யறீங்களா? இல்ல, அது இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பாஸ் கொஞ்சம் திருத்துங்க. பிஜேபி தான் அசிங்கமா போயிட்டு இருக்கு, நீங்க பின்னாடியே போகாதீங்க தயவு செய்து.